ஹாய், இன்னைக்கு லீஃப் ஃபில்லிங் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பட்டன் நூல் ஸ்டிச்சில் இந்தமாரி லீஃப் வரைஞ்சிட்டு உள்ளே இந்தமாரி லைன் போட்டுக்கோங்க. நடுப்புற 2 பக்கம் சமமாக இருக்கிறதுக்கோசம் நடுப்புற ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. இப்போ வரைஞ்சிட்டு நடுப்புற ஒரு பிக் பண்ணி நூல் எடுத்து பின்னாடி அந்த நூலுக்கு கீழே ஒரு பிக் பண்ணி எடுத்து அப்படியே ஃப்ரண்ட்டில் இழுத்தோம்னா வந்துடும். அதோடு அந்த லீஃபுக்கு எட்ஜில் ஒரு பிக் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பி அது எடுத்துக்காமல் இருக்க ஒரு குட்டி லாக் அதை வச்சுட்டு திருப்பி அங்கேருந்து அதை எடுத்து ஃப்ரண்ட்டில் ஒரு பிக் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த த்ரெட்டை வந்து லாக் வைக்காமல் அப்படியே நேராக எடுத்து கீழே கொண்டு வந்துடணும். ஏற்கனவே பிக் பண்ணோம்ல அதுக்கு கீழே திருப்பி அங்கே ஒரு பிக் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு குட்டி லாக் அதை வச்சுட்டு திருப்பி அங்கே அந்த நூல் எடுத்துக்காமல் இருக்கிறது அங்கே லாக் வைக்கிறோம். திருப்பி அங்கேருந்து திருப்பி சைடில் அதாவது ஃபஸ்ட்டு தையலுக்கும் 2வது தையலுக்கும் கேப் இல்லாமல் ஒட்டி போடணும். ஒட்டி அங்கே ஒரு லாக் வச்சு திருப்பி மேலே ஃப்ரண்ட்டில் மேல் லேயரில் நடுப்புற கேப் வரணும். அப்படி இருந்தால் தான் பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஆனால் கீழே வந்து ஃபஸ்ட்டு கிட்டக்க ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் வந்து கேப்பே தெரியக்கூடாது. கேப் இல்லாமல் தான் அது நம்ம தையல் வந்து கிட்ட அதை பிக் பண்ணுறதும் கிட்ட செயின் எடுக்கிறதும் கிட்ட எடுத்து அந்த செயின் எடுக்காமல் போது அங்கே தான் லாக் வைக்கணும். இந்த லாஸ்ட்டில் லாக் வைக்க வேண்டாம். இதுமாதிரி திருப்பி கீழே கொண்டு வரணும். கீழே கொண்டு வந்து திருப்பி இப்படியே நம்ம வந்து இந்த பக்கம் ஃபினிஷ் பண்ணலாம். இது டபுள் கலர் நூலில் வந்து எப்படி போடுறது பார்க்கலாம். அதனால தான் ஃபஸ்ட்டு நான் ஒரு சைடு போட்டுக்கிறேன். ஏன்னா இந்த சைடு வந்து வேறு கலரில் வந்து ஸ்டிச் போட போகிறோம். அதனால் இந்த பக்கம் வந்து இந்த ஒரு கலர் போட்டுக்கலாம். க்ரீன் கலரில் போட்டுக்கலாம். இந்தமாதிரி பிக் பண்ணி எடுக்கணும். இங்கே தான் லாக் வைக்கணும். அந்த ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணுறோம் இல்லையா, அங்கேயும் லாக்கு, கீழேவும் லாக். இந்த மேலே லீஃபுக்கு மேலே லாக் வைக்க வேண்டாம். இங்கே இதோட கொண்டு போய் கீழே தான் இங்கே தான் ஒரு லாக் வைக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த தையல் வந்து எடுத்துக்காது. இல்லைன்னா நம்ம பின்னாடி கொண்டு போகிறோம் இல்லையா, அப்போ வந்து அந்த த்ரெட் வந்து அப்படியே வந்துடும் நம்ம வந்து லாக் அங்கே வைக்கலைன்னா. அதனால் அங்கே ஒரு லாக் வச்சா மட்டும் போதும். இங்கே லாக் வைக்கணும். இது வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சு வந்து நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் எப்படி நம்ம லீஃப் ஃபில்லிங் பண்ணுறது, அதுதான் இந்த ஃபில்லிங். இந்த மாதிரி பொறுமையாக கொண்டு போய் நம்மளுக்கு கீழே இடம் இல்லையா, இடம் இல்லாததுனால பக்கத்தில் எப்படியும் அந்த ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் வைக்கணும். நம்ம கீழே தானே இதுக்கு முன்னாடி வச்சுட்டே வந்தோம். இப்போ வந்து ஏன்னா கீழே வந்து அங்கே கொஞ்சம் இடம் இருக்கிறனால திருப்பி அங்கேயே வச்சா ஓட்டை வந்து பெருசாகிடும். நீடில் வந்து பிக் பண்ணுறதுனால. அதனால அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் கீழே வச்சு திருப்பி எடுத்து நம்ம போடுறோம். இது வந்து தெரியுமானா உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் தெரியாது. நீங்கள் சைடில் வச்சது தெரியவே தெரியாது சுத்தமாக. இது பாருங்க, கீழே வைக்காமல் அது பக்கத்தில் அங்கே தான் லாக் வச்சு திருப்பி அங்கேருந்து கொண்டு போய் லாஸ்ட்டு த்ரெட் எடுத்துகிட்டு போக சொல்ல கீழே வச்சு நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு நான் சொல்கிறது புரியல கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இன்னும் கிளியராக வீடியோ போடுறேன். லாஸ்ட் லாக் வச்சுருக்காங்க பாருங்கள். ஏன்னா லாஸ்ட்டு லாக் வைக்க போகிறோம். அதனால் லாஸ்ட்டாக நம்ம வச்சுக்கிட்டா போதும். இதுமாதிரி பிக் பண்ணி எடுத்துகிட்டு போய் லாஸ்ட்டில் வந்து எண்ணாட் போட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி முடிச்சிடணும். எப்போயுமே எண்ணாட் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த ஃபினிஷிங் அங்கே தான் எண்ணாட் போடணும். இந்த லீஃப் சைடில் வந்து சைடில் இந்த ஃபெதர் வரல அங்கே எண்ணாட் போடக்கூடாது. எப்போயுமே எங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கணுமோ அந்த லைனில் தான் வந்து எண்ணாட் போடணும். இந்த சைட்லலாம் போட்டால் அது வந்து அசிங்கமாக தெரியும். இந்த இடத்துல தான் எண்ணாட் போட்டு நம்ம முடிச்சிக்கலாம். திருப்பி இப்போ வேறு கலர் த்ரெட்டில் போடலாம். இதுவும் திருப்பி நம்ம எங்கே ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோமோ அதே தான். அந்த லீஃபுக்கு பாதியில் அங்கேருந்து எடுத்து திருப்பி பின்னாடி ஒரு லாக் வச்சு அந்த லாக் வச்சு அப்படியே த்ரெட் எடுத்தோம்னா நேராக வரும். வந்தோன்னா மேலே ஒரு பிக் பண்ணி இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கணும். அப்போ தான் வந்து தெரியாது. சரிங்களா? இது பாருங்க, லாக் வச்சு தான் எடுக்கணும். திருப்பி அதே தான். திருப்பி இந்த பக்கமும் அந்த லைனில் அங்கே வைக்க சொல்ல ஒரு லாக் வச்சு எடுத்தோம்னா இருக்கும். நானும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். லாக் வச்சா அது அந்த மாதிரி இருக்கும். லாக் வைக்கலைன்னா
அது ஒரு மாதிரி இருக்கும் சைடாக. உங்களுக்கு வந்து ரெண்டுமே தெரியணும்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன். பாருங்கள், ரெண்டு அந்த உங்களுக்கே தெரியும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லாக் வச்சு இந்த மாதிரி இது அந்த மாதிரி தான். அந்த பக்கம் இடம் இல்லைன்னா அதுக்கு பக்கத்தில் வச்சுக்கணும். லாக் வந்து எப்போவுமே கிட்டக்க வச்சுக்கணும். கிட்டக்க வச்சு போட்டோம்னா அது பார்க்கவும் நல்லாயிருக்கும். நீங்கள் இல்லை ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்தமாரி மேலே கேப் தெரிய வேணான்னா ஃபுல்லாகவே நெருக்கமாக கூட போடலாம். இது வந்து லீஃபில் வந்து இந்தமாரி அழகாக இருக்கும். உள்ளே அடர்த்தியாகவும் வெளியே வந்து கொஞ்சம் விட்டு விட்டு இருந்தால் பார்க்கவே நல்லாயிருக்கும். இப்போ இதேமாரி தான் இதில் வந்து லாஸ்ட்டு தையல் போட போகிறோம். முடிய போது இதுக்கு அதேமாரி போட்டு லாஸ்ட்டில் எண்ணாட் போட்டு நம்ம முடிச்சுக்கலாம். இப்போ முடிச்சாச்சு. இப்போ இந்த சைடில் இந்த ஹோல்லாம் தெரியுதுல, ஓட்டெல்லாம் சின்னதாக நம்ம வந்து குக் பண்ண இடம்லாம் தெரியுதுல, அது வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கோசம் இந்த மாதிரி நம்ம வந்து மணி அழகாக இது வந்து பின்னாடி நம்ம வந்து அவுட்லைன் மாதிரி கொடுத்தோம்னா பார்க்கவே நல்லாயிருக்கும். என்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாரி ஆரி பற்றி உங்களுக்கு சின்ன சின்ன டிசைன் பற்றி தெரியணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.